வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா ரவா இட்லி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ரவா இட்லி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இட்லி மாவு இல்லாதப்போ இதை வச்சு நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன் நான். அதே கப்பில் 1 கப்பு வந்து கண்டிப்பாக தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்குங்க. இப்போ உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டக்குன்னு நிறைய சேர்த்திங்கன்னா அதிகமாக போனாலும் போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இட்லி மாவு எப்படி நம்ம அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நல்லா கலக்கிடணும். இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்தணும். சேர்த்துனீங்கன்னா தான் வந்து அந்த இட்லி வந்து நல்ல ஸ்பஞ்சியாக அந்த ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ வந்து பாருங்கள் எப்படி சூப்பராக ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சிடலாம். அது சூடாகட்டும். அந்த கேப்பில் இந்த பிளேட்டில் எல்லாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி மினி இட்லி பாட்டில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் பெரிய பிளேட்டில் கூட வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த தட்டில் மாவு ஊற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா பிளேட்லேயும் ஊற்றிட்டோம். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ உள்ளே வச்சிடலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு அப்புறமா இட்லியை வந்து எடுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மூணு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். இல்லாட்டி கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இட்லிஸை வந்து எடுத்துக்குவோம். இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வெங்காய சட்னி வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் சாம்பார் இல்லை வந்து தேங்காய் சட்னி எது பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம நார்மல் இட்லியை விட இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு நாளைக்கு செய்யல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.